அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன். எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது? எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க. இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது. அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம். கால புருஷனுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம். இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு, எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிர பகவான் 4 கிரகம் ஒரே இடத்துல நிற்கும். கால புருஷனுக்கு சூரிய பகவானோட வீடு தனுசு ராசியில இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசியும் கொடுக்க போகுது. வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா? ஆஞ்சநேயர் பகவானுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல. அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க, பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம். இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம். எல்லா கோயிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நட திறப்பாங்க. எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா கோயிலையும் பாருங்க, ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும். ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல மட்டும்தான் பார்ப்பார். தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம். ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிஞ்சிட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது. அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு திசாபதியை பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பார்த்துக்குங்க. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த 4 கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. எப்படி காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுசு ராசி. இந்த ராசியை பாருங்க, அதிபதி குருவை சொல்றாங்களா? 9ஆம் இடம்னாவே எல்லாத்தையுமே அனுசரிச்சு போகக்கூடிய குணம் இருக்குங்கிறாங்க. எப்படி 9ஆம் இடங்கிறது நம்மளுடைய செஞ்ச தர்மம் பாங்க. 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம் பாங்க. அப்ப இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாரையுமே அனுசரிக்கணும்ல, அந்த குணம் இருக்குமா இருக்காதா? கோவத்தை குறைக்கணும், நிறைய நல்ல விஷயத்த யோசிக்கணும், நிறைய பேருக்கு நல்லதை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தனுசு ராசியை பொறுத்தவரை இருக்கும். நீங்க சும்மா கேளுங்க. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொன்னா அதை எடுத்துப்பாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா ஒரு விஷயம் முடிவு பண்ணி இறங்கிட்டா அந்த குறிக்கோள் வச்சு குறி வச்சு அடிப்பாங்க பாருங்க. அது உருவம் கொடுத்துருப்பீங்க. என்ன உருவம் கொடுத்துருப்பாங்க? வில்லம் போட கொடுத்துருப்பாங்களா? அப்ப நினைச்ச விஷயத்த கரெக்டா எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கணும், அதை எப்படி நேர்மையா கொண்டு போகணும், இதுதான் இவங்களுடைய குணம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நேர்மைக்கு தனுசு ராசியை நம்ம நிறைய எடுத்து சொல்லலாம். பொய்யான பேச தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஆனா தனிமையை யோசிப்பாங்க, பயங்கரமா சிந்திப்பாங்க இந்த ராசி. நீங்க எந்த வேலையும் இவங்களுக்கு நீங்க சொல்லியே கொடுக்காதீங்க, தயவுசெய்து சொல்லி கொடுக்காதீங்க. பார்த்தவன செய்ய சொல்லுங்க, அந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டு கரெக்டா செய்வாங்க. அறிவாற்றலுக்கு உகந்த ராசி தனுசு ராசியை சொல்றாங்க. ஒரு நிர்வாக பொறுப்பு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்குங்கிறாங்க தனுசு ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட தனுசு ராசி நம்மளுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாசம் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்க ராசியில நிறைய கிரகங்கள் இருக்கிறதா சொல்றேன். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே, சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாது, இந்த மாசமே முடிவு எடுத்தாதான் அடுத்த மாசம் நீங்க செய்ய முடியும். அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, எல்லா கோவிலுக்கும் போவாங்க, ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாசம் இறைவன் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம் மார்கழி மாசம். சரிங்களா? இந்த மாசம் கடைசி மாசங்கிறது மார்கழி மாசங்கிறது எல்லா கோயிலையும் பாருங்க, தேவாரம் திருவாசகம் எல்லாமே சிறப்பா இருக்கும். அதனால இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாருங்க, உங்க ராசியில பாருங்க, சூரியன், செவ்வாய், சுக்கிர பகவான், புதன் பகவான் 4 கிரகம் ஒரே இடத்துல இருக்கும். சுக்கிர பகவான் 5ஆம் தேதிக்கு வர்றாரு மார்கழி மாசம். 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் உங்க ராசிக்கு வந்துடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல எடுத்தீங்கன்னா ராகு பகவான் இருப்பார். எங்க? கும்பத்துல, அதாவது கும்பராசியில சனி பகவான் வீட்டுல. அடுத்து 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல மீன ராசி. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல மிதுன ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான், இதுல சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துல புதன் பகவான். அதான் சொன்ன 14ஆம் தேதிக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாரு. மற்ற எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு திரிகோணஸ்தானத்திலையும் கேந்திர யோகத்துல மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு கிரக ராகு மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு 3ஆம் இடத்துல. எல்லாமே கேந்திரம் திரிகோணஸ்தானத்துல இந்த மாசம் எல்லாமே சூப்பரா இருக்கு.
இந்த மாசம் எல்லாரும் சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தனுசு ராசி இந்த மாசம் முழுக்க முழுக்க நல்லது மட்டும் தான் நடக்கும். கெட்டவே நடக்கவே நடக்காது. இறைவன் கண் விழித்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா குரு உங்களை பார்க்கிறாரு. யாருமே கர்மா இல்லாம பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்குது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது எப்ப வேலை செய்யும் தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இது நடக்க போது, இதுல கவனமா இருங்க, இதுல போங்க, இதுல போகாது, ஏதோ சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு துல்லியமான பதிவு. ஏன்னா நம்ம தலை முதல் பாதம் வரை 9 கிரகங்கள் இயங்குது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, தனுசு ராசியில பிறந்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப அந்த லக்னம் தான் முடிவு பண்ணுது உங்களுடைய உயிர். நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா? நேரம் நிமிஷம் தான் உங்களை முடிவு பண்ணுது. நீங்க இப்படிப்பட்டவங்க, இதுக்காண்டி இந்த கர்மாக்காண்டி இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க, இது இந்த வயசுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை தான் சொல்ல முடியும். அதனாலதான் அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா வெளியில என்ன சொல்றோம், ஒரு பொது பலன் நம்ம சொல்ல காரணம் இதுதான் ரீசன், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாசம் எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காத்து இருக்கு பார்த்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி குரு பகவான் பலம் இழந்து இருந்தார். அதாவது வக்ரமா இருக்கும்போது பொருளாதார வருமானத்தை, சிரமத்தை நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் கொடுத்துட்டாரு. மருத்துவமனைக்கு போகாதாலே இப்ப இல்ல, ரீசெண்டா சொல்றேன். இப்படி மருத்துவமனைக்கு போகாதாலே கிடையாது. தொண்டைக்கு கீழே சளி பிரச்சனை, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. கண்ணு சார்ந்த பிரச்சனை, தலைவலி கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் சும்மா கேட்டு பாருங்க. தாய் தந்தைக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு, வரைய செலவு, வீட்லயே இடத்துலயே பூமியிலே ஒரு கேஸ் வந்திருக்கும் பாருங்க. இப்ப வாய்தா கொடுத்துருப்பாங்க. அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, தாயோட சொத்து, தந்தை, ஏதாச்சும் ஒரு சொத்துல ஒரு வில்லங்கத்தை இப்ப பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா ஒரு வழக்குகளை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க. மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை கண்டிப்பா கிளம்பிருக்கும். இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய தசாபத்தி இல்லையோ மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கும். கடன் வந்திருக்கும். இப்படி கடன், தாய்மாமா உறவு, மூத்த சகோதர உறவுகள், இதுல ஒரு மன வருத்தங்கள், உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இல்ல உங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள், சகோதர சகோதரி ஒரு மன வருத்தங்கள், ஒரு டாக்குமெண்ட்ல பெருங்கொண்ட டாக்குமெண்ட் ஒரு பிரச்சனைகள், மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும். மாமனார் மாமியார் ஒரு தடங்கள், தாமதங்கள், இது எல்லாமே தனுசு ராசிக்கு ஏதாச்சும் ஒண்ணு சர்க்கிள கொடுத்துருக்கோம். நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு தடங்களா இருந்திருக்கும். மாணவங்க எல்லாம் பாருங்க, படிப்புகள் ஒரு மந்தமா இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி மட்டும்தான் அம்மன் அருள் டிவில. இப்ப ஏன் எல்லா கிரகமும் உங்களுக்கு உங்க ராசியை நோக்கி வரும்போது எல்லாமே மாறுதுன்னா, நல்ல விஷயம் வந்துருச்சு, அவ்வளவுதான். கெட்டதை தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாசம் நீங்க முடிவு எடுத்துடணும், நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பாக்கியாதிபதியான சூரியன் உங்க ராசியில இருக்கும்போது ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க? தலைமை பொறுப்பு வேணுமா? இப்ப மூவ் பண்ணிடணும். எப்படி வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும், வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், ஒரு ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே 5ஆம் தேதிக்கு அப்புறம், மார்கழி மாசம் கரெக்டா 5ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை, சூப்பர் வேலை வரும் பாருங்க. ப்ரொமோஷன் தேடி உங்களுக்கு பதவி உயர்வு வரலன்னா என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா ஜாதக தேசாபத்தி நல்லா, அந்த அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே எழுதிருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு பாத்துங்க. அரசியல், அரசாங்கத்துக்கு ரெண்டுமே சூப்பரா இருக்கும். திருமணம், கணவன் மனைவி கண்டிப்பா இதுல ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு வரும். ஏதாச்சும் ஒரு வழக்கு போடலாம், ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு வரும். திருமணத்தில் உள்ள வில்லங்கம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. வரன் பார்த்து கிட்ட போய் தடையாக இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த மாசம் பேசி வச்சு தை மாசம் பண்ணலாம், என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு தை மாசத்துல கல்யாணம் ஆகும். இப்ப மார்கழி மாசம் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து பிக்ஸ் பண்ணி விடுவாங்க. அதுக்கான நேரம் இருக்கு. குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு. குழந்தைக்காரன் செவ்வாய் உங்க ராசி மேல உட்கார்ந்துருக்கார். கண்டிப்பா அதனால குழந்தை பாக்கியத்தை எடுத்து சொல்றேன். வெளிநாடு வெளியுள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். நிறைய பேருக்கு பதவி உயர்வு தேடி வரும். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபத்தியை பார்த்து கரெக்டா மார்கழி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணனால் நல்ல ஒரு வெற்றி இருக்கு பாத்துங்க. நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி, லோன் கிடைக்கலாம் என்னன்னு வந்து கேளுங்க. கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆகும். ஏன் லோன் கிடைக்கும்? என்ன காரணம்? 5ஆம் தேதியே சுக்கிரபகவான் கடனுக்குள்ள அதிபதி உங்க ராசி மேல ஏறிறாரு. 11ஆம் வீட்டு அவர் தான், 6க்கு அவர் தான். கண்டிப்பா லோனை கொடுத்தே தருவார். யாராலையும் மாத்த முடியாது. அப்பாவுடைய அமைப்பு, சொத்து சுத்தம் எல்லாமே தேடி வரும். வெளிநாடு, வெளியூர், வண்டி வாகனம், வீடு எல்லாமே தேடி வரும். நல்லா அதுக்கான நேரம் இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகன பிரச்சனை சரியாகும். இடபூமி பிரச்சனை சரியாகும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். குடும்பத்துல நல்ல விஷயம் தேடி வருது. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு எதுவுமே இருக்காது. நீங்க எது வந்தாலும் இந்த மாசம் மட்டும் நீங்க கண்ணை மூடிட்டு செய்யுங்க. கண்டிப்பா இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்ப்பார். நான் சொன்னல, இறைவனுக்கு உகந்த மாசம் இது. இப்ப நீங்க கரெக்டா முடிவு எடுக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். உடம்பு மருத்துவ செலவு போனீங்களா, இனிமே பார்க்க மாட்டீங்க. குறையும் இந்த மாசத்துல. லாட்ரி வாங்கின பெருந்து அடிங்க. நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு?
எடுத்து பாருங்க, அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு என்ன கிரகம் அதுக்கான நேரம் வருதா? லாட்ரி யோகம் எடுத்து வெளிநாட்டுல உங்களுக்கு தசாபுத்தி வருதான்னு பார்த்துட்டு எடுக்க கண்டிப்பா யோகம் உண்டு. பெண்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை பார்க்குற நல்லா இருக்கும், நகைகரை வச்சிருக்க நல்லா இருக்கும், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லா இருக்கும், கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும், அடுத்து கலைத்துறை நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தேடி வரும். அதே மாதிரி நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மூல நட்சத்திரம். எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாமே, பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். எப்படி? பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். இப்போ மூல நட்சத்திர படத்தை எதுவுமே பாருங்க, எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், கொஞ்சம் தனிமையை விரும்புவாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யார் எது பார்த்தாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. என் வேலை என்ன, என் வேலை உண்டு, நான் போயிட்டே இருப்பாங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு வீட்டுல ஒரு சுபகாரியம், சுப செலவு, வேலை தொழில உத்தியோகத்துல நிறைய கடன் பகை, எதிரி பிரச்சனை நிறைய பார்த்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 மாசமா மூலாஞ்சல பண்ணது ரொம்ப தடங்களா இருந்துச்சு. கேட்டு பாருங்க, சொல்லுவாங்களே ஆமான்னு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மூலாச்சரம் தான். வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, ஏதோ ஒரு மருத்துவ செலவு, வரைய செலவு எல்லாமே பார்த்தாங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. ஒரு நிம்மதியான வேலை, தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம், மருத்துவ படிப்போ இல்ல கெமிக்கல் படிப்போ எந்த ஒரு படிப்புலையும் மிகப்பெரிய அளவுக்கு போகக்கூடிய கண்டிப்பா ஒரு அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும். அடுத்து பூராணத்துல பாருங்க, ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். எப்படி? ரொம்ப நாகரிகமான குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், ஒரு தன்னம்பிக்கையான குணம், ஒரு எல்லாரையும் அனுசரிச்சு போறக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கணும். நிறைய ஒரு புத்திசாலி குணம் நிறைய இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க, நட்சத்திர அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா விரைய செலவு நிறைய பார்த்துட்டாங்க. மருத்துவ செலவோ, நண்பர்களோ, கூட்டாளியோ, பழக்க வழக்கமோ, திருமணத்திலயோ, கல்வியிலையோ நிறைய தடங்களை பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், எல்லாமே தடை தாமதம் எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்தா இனிமே கொடுக்க மாட்டார். இனிமே வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சிருக்காரு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி தான். இனிமே நான் சொல்றது இந்த புராணத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. ஆனா ரொம்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தாரா, பம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, உடம்புல மருத்துவ செலவு, வரைய செலவு நிறைய தடங்களை பார்த்தாங்க. ஏன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. ஆனா இந்த மார்கழி மாசத்துல பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை மாற்றம் கண்டிப்பா வருங்க, தொழில் உத்தியோகம் நல்லா சேஞ்ச் கிடைக்குங்க, பொருளாதார வருமானம் நல்லா இருக்குங்க, அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாக்குறீங்க. எந்த ஒரு கெட்ட விஷயமே இல்லை, நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய தனுசு ராசிக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.